ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். பொதுவாக நம்ம ஊரில் கோயில்களில் போய் கடவுள்களை வழிபடுறது அப்படிங்கிறது நார்மலாக எல்லாருமே பண்ணுற ஒன்று தான். ஆனால் கோயில்களில் போய் அங்கே மயான பூஜை நடத்துறது, அதே மாதிரி செய்வினையை எடுக்கிறது, இந்த மாதிரியான கோயில்களுக்கு போகிறது நம்ம ஊரில் ரொம்பவே கம்மி. ஸோ அந்த மாதிரியான ஒரு விசித்திரமான இடத்துல தான் இப்போ நாம் இருக்கோம். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய பிரம்மபுரம் அப்படின்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகோர காளிப்பீடம் அப்படின்ற ஒரு கோயிலை தான் இப்போ நாம் போய் பார்க்க போகிறோம். அங்கே அகோரி ராம்ராஜ் அப்படின்றவர்கிட்ட அகோரிகள் சம்மந்தமான விஷயங்களும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ வாங்க கோயிலுக்கு போகலாம். இதுதான் அந்த அகோரி காளிப்பீடம்ன்ற கோயில். கோயிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மிகப்பெரிய சூலாயுதமும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளும் இருக்கு. வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்களுடைய கோயிலுக்கு தான் உங்களுக்கு தேடி வந்திருந்தோம். சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கோம். அப்படிங்களா? ஸோ உங்கள் கோயிலில் என்னென்ன கடவுள்கள் இருக்காங்க, இந்த அகோரிகள் பற்றி நிறைய விஷயங்கள் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறோம். ஸோ முதல்ல உங்கள் கோயிலை சுற்றி காமிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கே கோயில். நான் வந்தவொடனே கவனித்தேன், மிகப்பெரிய ஒரு சூலாயுதம் இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய அறிவாள். என்ன காரணம்? இது எவ்வளவு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா காளியோட ஆக்ரோஷத்துக்காக இந்த இவ்வளோ பெரிய சூலத்தை ஒரு பக்தர் ஒருத்தர். இது வந்து பார்த்தீங்கன்னா அருவாவும் அதே போல தான் முனீஸ்வரனுக்காக இன்னொரு பக்தர் வச்சது. இது எவ்வளோ உயரங்கள்? இது ரெண்டுமே இது 12 அடி இருக்கும். 12 சூலம். கத்தி 10 அடி இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக நாங்கள் இந்த கோயிலுக்கு அட்ரஸ் கேட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய காளி சிலை இருக்கும் அதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க. பட் நாங்கள் ரோட்லேருந்து பார்க்கும்போது தெரியல. இப்போ பார்த்தா ஷட்டர் போட்டு இருக்கோம். ஆமாம், ஏன்னா மழை ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஓகே, அதனால் இதுதான் அந்த காளி சிலை. ஆமாம், காளி சிலை. இந்த காளி சிலை எவ்வளோ அடி உயரம்? இது காளி சிலை 32 அடி ஆகிட்டு. 32 அடி. ஓகே. அகோர காளி. அகோர காளி அந்த கோயிலுடைய. ஆமாம். ஓகே. இது என்ன மண்டை ஓடுகள் சுற்றி பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கு. இது யாகங்கள் பண்ணுறதுக்கு, அதாவது எல்லா மனுஷனுடைய கடைசி முடிவு இதுதான் அப்படின்னு காட்டுறதுக்காக, மனுஷனுடைய இப்போது நம்ம செய்கிற பூஜைகள் எல்லாமே மக்களுக்காக தானே, அதை இந்த மாதிரி காட்டும். ஓகே. பட் இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கு. எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தெரியுது. உண்மையான மண்டை ஓடுகள் தானே? அதெல்லாம் உண்மையான மண்டை ஓடு தான். அதே மாதிரி கோயிலை சுற்றி நிறைய தெய்வங்கள் இருக்க மாதிரி இருக்குது. எத்தனை தெய்வங்கள் இங்கே வச்சுருக்கீங்க? 11 தெய்வங்கள் இருக்குது. 11 தெய்வங்கள். யார் யார்? பிரத்யங்கிரா தேவி, வராகி அம்மன், சாமுண்டீஸ்வரி, துர்காதேவி, அகோரகாளி, முனீஸ்வரர். அப்படி போலங்களா? காட்டுறேன். காட்டுங்க. அப்படி இந்த பகுதியில் இருக்க சொன்னதெல்லாம் இந்த பகுதியில் இருக்கு. ஆமாங்க ஆமாங்க. இப்போ விநாயகர், இவங்க முருகர் இருக்காங்க. முருகர். ஓகே. இது பார்த்தீங்கன்னாக்கா வீரமாமுனீஸ்வரர். வீரமாமுனீஸ்வரர். ஓகே. அது ஏவல் ரத்த காட்டேரி. ஏவல் ரத்த காட்டேரி. ஆமாம், ஏவல் விடுறதுக்காகவே. ரத்த காட்டேரியிலே 2 இருக்கு. ஓகே. ஒன்று ஏவல் விடுறதுக்காக, இன்னொன்று நார்மலாக குலதெய்வமாக கும்பிட்றதுக்காக. ஓகே ஓகே. இது ஏவல் விடுறதுக்காக ஏவல் ரத்த காட்டேரி. இவங்க ரெட்டமுனீஸ்வரர்னு சொல்கிற வாமுனி செம்முனி. வாமுனி செம்முனி. ஓகே. இவர் பார்த்தீங்கன்னாக்கா கபால பைரவர். 64 பைரவரில் இவர் ஒருத்தர். இவருடைய ஒரிஜினல் உருவம் அது. ஓகே. கபாலம். ஓகே. அந்த கபாலம் மட்டும்தான் அவருக்கான வடிவம். இது வந்து பாறை மாதிரி தெரியுதாங்க பார்க்கணும். ஆமாம், நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சுடுகாட்டில் தவம் பண்ணி இருக்கும்போது அங்கே வாக்கு வந்து இங்கே வந்து நம்ம கோயிலில் நோண்டி எடுத்தது. அது அதாவது மண்ணில் இருந்து தோண்டி எடுத்தது, இங்கே கிடைச்சது. ஓகே ஓகே. பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட அவருடைய உருவம் மாதிரி இது இருக்கு. ஆமாம், கபால மாதிரி தான் இருக்கும், ஒரு தலை மாதிரி தான் இருக்கும். அது வளருது. அது வளருது. எதனால வளருது? இல்லை, அதுக்கு உயிர் இருக்கு. ஓ, அந்த கல்லுக்கு உயிர் இருக்கு. கபால பைரவர். கபால பைரவர்.